guys, welcome back to Sophie Tamil Gaming. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் பார்ட் 1. இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். ஆல்ரெடி ஏ டீம்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். அது கிரியேட்டிவில் தான் இருக்குது, இன்னும் சர்வைவலில் இல்லை, கிரியேட்டிவில் தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் சர்வைவல் எபிசோடு போடுறேன். முழுசாக அந்த கேமை பற்றி தெரியாதனால நான் எதுவும் சொல்லலை. இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கதே பாருங்கள், மைன்கிராஃப்ட் பீட்டான்னு தான் போட்டிருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் டவுன்லோடெலாம் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த இடத்துல இருந்து காமிச்சிக்கிறேன். மாடர்ன் வெர்ஷனை உங்களுக்கு இப்போயே காமிச்சா அந்த இன்ட்ரெஸ்ட்டுன்றது போயிடும். நான் ரிவல்ஸ்லேயே போகிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறது விஷயம் இந்த போர்ட்டல் தான் இருக்குது. அதாவது என்டர் ட்ராகனை கொண்ட போர்ட்டல். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையாவது கொண்டிருக்கேன். அதாவது நெதர்மேனு, என்டர் ட்ராகன் டேம்ஸ்லாம் கொண்டுட்டேன். நான் வீடியோவாக எடுத்து போட முடியல, இருந்தாலும் சர்வைவலில் போய் கொள்ளுவோம்ல, அதை காமிச்சிக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா என்டர் போர்ட்டல் இருக்குது. நெதரு என்ட்ரு நல்ல எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. யாரா நீ கத்துற? கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது வீட்டானால. ஓகே, நம்மளோட ஹவுஸ் இன்னைக்கு காட்ட போகிறோம். இதுதான் என் ஹவுஸ், மாடர்ன் ஹவுஸு கட்டியிருக்கேன். வெறியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த மாடர்ன் ஹவுஸை கட்டிட்டேன். இருந்தாலும் எனக்கு டேஸ்டில் கலர்ஸில் தான் எடுத்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இந்த இடத்துல சாஞ்சிக்கிட்டே இப்போ ஸ்விம்மிங் பூலு குளிக்கிறதுலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டோருக்குள்ளே உள்ளக்க போனோம்னா செட்டப் பண்ணணும், அதெல்லாம் வீடியோவாக வரும். இங்கே ஒரு 3 நாய் 3 பூனை இருக்குது. அப்புறமா இங்கெல்லாம் இது வைக்கணும், ஆர்மர்ஸ் வைக்கணும். ஆர்மர்ஸ் நான் இந்த வீடியோலேயே வச்சிடுறேன். அடுத்து இங்கெல்லாம் செட்டப் பண்ணணும். நம்ம வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு ஆர்மர்ஸ் வைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம வெளியே காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு செடி செட்டப் 2 சைடு. அப்புறமா இங்கே ஒரு மரம் செட்டப்பில் வச்சுருக்கேன். அதாவது நம்ம வேலி இருக்கலாம், அந்த வேலியை எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு செட்டப்பில் ஒரு செடி இருக்குது. அப்புறமா இங்கே சாஞ்சிக்கிட்டே நம்ம வீடை சுற்றி பார்க்குறதுக்கான இடம். அப்புறமா இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை திறந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு பெட்டு, 2 பெட்டு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்குது, 2 புக்கு படிக்கிறதுக்கானது, அப்புறம் சமைக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. அடுத்து இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு பால்கனி செட்டப்பில் இருக்குது. இந்த இது தாங்கி பிடிக்கிற மாதிரி செட்டப். ஓகே, இங்கேருந்து தாண்டி போக முடியுது, இருந்தாலும் இந்த ஒரு செட்டப். இதை முழுக்க கிளாஸ் அண்ட் பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் அயன், ஒயிட் கலர் அயன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ளக்க ஆர்மர் வைக்கிறதுன்னு சொன்னோம்ல, அந்த தான் போய் வச்சுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறது, ஃபஸ்ட்லேருந்து வைக்க போகிறோம். கோல்டு ஆர்மரா, சில்வர் ஆர்மரு, கோல்டு ஆர்மரு, டைமண்ட் ஆர்மர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 இதுக்கு. அடுத்த 3 இது இருக்கான்னு தெரியல, என்னன்னு பார்க்குறோம். இது பிசி செட்டப்பில் இருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கைஸ் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வைப்போம். எனக்கு அதுதான் கரெக்டானு தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த இது
ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட்டை வச்சுருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட் வச்சிடலாம் கைஸ். கோல்டு, அம்மா டைமண்டு, நெதர்டி ஹெல்மெட். நம்ம நெதரில் சர்வைவல் போகும்போது நம்ம கோல்டன் கடல் ஹெல்மெட்டு தான் போடணும், அதுதான் முக்கியமே. கைஸ் நான் ஆர்மரெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ் ஒரு வழியாக ஆர்மர் செட்டப் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பார்த்துருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் 5 ஆர்மர் தான் வச்சுருக்கேனுங்க. நான் செஸ்ட் பாக்ஸில் வச்சுட்டு போகிறேன். நைட் ஆகி போச்சு, வைக்கிறதுக்கே நைட் ஆகி போச்சு. ஏன்னா நான் இப்போ புதுசாக தான் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளே பண்ணுறதில்ல, மொபைல் தான் ப்ளே பண்ணேன். செஸ்ட்டில் ப்ளே பண்ணுவேன். செஸ்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்மர் செட்டப்பில் இருக்கிறதப்பெல்லாம் நான் செஸ்ட்டில் வச்சிடுறேன். மற்றபடி அதிலேருந்து எதுவும் பிரச்சனை வராது. டைமண்ட் பூஸ்டர்ஸ் தான் நான் வைக்கிறது. இருந்தாலும் ஏன் நான் செஸ்ட் பாக்ஸில் வைக்கிறேன்னா ஒரு அளவு பெருசாகவும் இருக்கும், ஒரு அளவு சிறுசாகவும் இருக்கும். கத்தியை பொறுத்த வரையும் இப்போ பாருங்கள், என்னோடய இன்வெர்ட்டரில் இப்போ எல்லாமே ஆயிடுச்சு. லார்ஜ் செஸ்ட்டில் தான் நான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். மற்றபடி அயன் பிளாக்ஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். பிளாக்ஸ் அயன் கூட இருக்கும். சில ஷேடர்ஸ்லாம் சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருந்தாங்க ஷேடர்ஸை. ப்ளே ஸ்டோரில் இருக்க ஷேடர் ஆப்பை கூட பார்த்துட்டேன். வெரி ஒஸ்ட்டு. அயன் பிளாக்குக்குனா பிளாக் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க சைடில் லைன்ஸை. அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணல. நம்மகிட்ட இப்போ டைமண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு இதில் 64 இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் பிளாக்கு. நான் இன்னும் செட்டப் பண்ணலை, இருந்தாலும் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கீபோர்டு அதிலேருந்து நெக்ஸ்ட் வீடியோ தான். இப்போதைக்கு பேசிக்ஸ் கற்று வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இங்கே ஒரு 2 செஸ்ட் பாக்ஸ் வைப்போம். அதாவது பிளான் படி இங்கே லார்ஜு, இங்கே ஒரு ஸ்மாலு, இங்கே ஒரு அடுப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டெடி வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெடிங் டேபிள், செஸ்ட் பாக்ஸு, அப்புறமா ஒரு அடுப்பு. ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் 2 செஸ்ட் பாக்ஸ் வைக்கிறதா நான் சொல்லியிருப்பேன். 2 செஸ்ட் பாக்ஸு, 1 2 லார்ஜு, ஸ்மாலில் ஒன்று, அப்புறமா ஸ்டெடிங் டேபிள் ஒன்று வச்சுருப்பேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஸ்டெடிங்கு, அப்புறமா அடுப்பு. ஓகேவா, 4 இது கவர்ஸில் இருக்கும்போது கிளாஸ் நல்லா இல்லை. நான் அதை உடச்சிட்டு இங்கே வச்சுருக்கேன்.
ஒரு அடுப்பை வைக்கிறதுக்கு பாடாப்படுத்துகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னாலும் கிளாஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இது இருந்தால் இருந்துட்டு போது, அது என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க ரெடி பண்ணி அயன் காலத்தை இறக்குறதுனா நான் பெருசாக இதுவும் ஆகாது. அவனை இறக்கணும்னா பாடப்படுத்தி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். கீழே செஸ்ட் பாக்ஸ் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ண போகிறோன்றது கண்டென்ட், அதுக்கு தான் யோசிக்கணும். இப்போ நெதர் போர்ட்டலில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் நெதர் போர்ட்டலில் இருப்பேன்றது கேட்டிருப்பீங்க. அவனை அடித்து துரத்துட்டாங்க. அதை விட்டுட்டு நம்ம அடுத்து சர்வைவலில் தான் நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த இதுலேயே நான் சர்வைவலை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? இந்த வீடை நான் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக்ல இருந்து கனெக்ட் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8 பிளாக்ஸ் வச்சுட்டு அந்த சைடு ஒரு 8 பிளாக் வச்சுருங்க. வச்சுட்டு இங்கிட்ட ஒரு வச்சுட்டு இங்கே கீழே ஃபுல்லாக வுட்டு, இந்த சைடில் இருந்து ஃபுல்லாக வுட்டு வச்சுருங்க. வுட்டு வச்சுட்டு இந்த இதுக்கு நீங்கள் ஸ்விம்மிங் பூல் கணக்கு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க, அதான் நான் சொல்லுவேன். இங்கிட்டேருந்து 4 லேடர்ஸ் வைக்கணும். அதாவது லேடர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பில்லர்ஸு. 4 பில்லர்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி சீலிங் ஃபார்மில் கொடுக்கணும். அப்போ தான் மேலே கட்டுற மாடிக்கு ஒன்று. ஒரு மாதிரி நெதர் லேடர்ஸ் வைக்கணும். வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சோல் ஷேண்டாக இருந்தால் கூட சரி, இல்லை பிளாக்காக இருந்தால் கூட சரி வச்சுட்டு அந்த இடருந்து சுற்றி கண்ணாடி கொடுத்துடணும். கொடுத்துட்டு மேலே இருக்க பில்லர்ஸ் வச்சுருங்க. நடுவில் மட்டும் நீங்கள் ஒரு 3 பிளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு விரும்பினது 5 பிளாக் மீதி வைக்க தேவையில்லை. அடுத்து இங்கிட்ட ஃபுல்லாக வச்சுட்டு 2 பிளாக் கதவு கொடுத்துருங்க. ஓகேவா? அப்புறம் இங்கிட்ட கதவு கொடுத்துட்டு நீங்கள் கட்டியிருக்கிறது இவ்வளோ தூரம் கட்டிட்டு அங்கே பாருங்கள், வேலி ஃபார்மில் கொடுக்குறதுக்கு ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே வச்சுருங்க. ஒன்றே ஒன்று வச்சுட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா அது தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான். அடுத்து முன்னாடி வந்துட்டு செடி வச்சுட்டு அதே ஃபேன்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே செடி வச்சிங்கன்னா போதும், கிளியரில் இருக்கும். ஓகே கைஸ், வாட்டர் தரணும். செக் பண்ணாதான் சரியாக வரும். கைஸ், அப்புறம் தான் யோசித்தேன், கிராஃப்டிங் டேபிள் வைக்க மறந்துட்டேன். கிராஃப்டிங் டேபிளை மட்டும் வச்சுட்டோம்னா போதும். அதை வச்சு நம்ம மற்ற வேலையை ஃபுல்லாக பார்த்துருவோம். குட்ஸ் ப்ளூ நம்மகிட்ட இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கும் போதே நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். கட்டி அவ்வளோதான். ஓகேவா? பாக்ஸு தெரியுறதுக்கு பார்க்குறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா ஓகே தான். மேலே ஒரு செஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கணும்.
ஏன்னா மேலே தான் நம்ம லார்ஜ் செஸ்ட் பாக்ஸு. இப்போ நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கிராஃப்டிங் டேபிளை வச்சு தான் இருக்கிறதுல நிறையா விஷயத்தை பண்ணி பிடிக்கிறது முடியும். உதாரணத்துக்கு நான் அதை கிளிக் பண்ணி கிராஃப்டிங் பண்ணலாம். இதை வச்சு ஒவ்வொரு பிளாக்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். சர்வைவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம ஒரு கீழே ஒரு நாயை வச்சுப்போம். மார்னிங் ரோஸ் பில்டிங் வீடியோ உங்களுக்கு இப்போ புரியலன்னு வச்சுப்போமே, நெக்ஸ்ட்டு நான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு வச்சுட்டு இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். ஓகே, அப்புறமா இங்கே லேம்ப்ஸ்லாம் வச்சுருக்கோம். எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சன்செட் ஆகிறது கூட நீங்கள் பார்க்கலாம். நான் தான் இங்கே பார்க்குறதுக்கு இதுவே நான் வேணால் மாடிக்கு வேணால் கூட்டி போய் காமிக்கிறேன். இப்போ சன்செட் ஆகுதா, பின்னாடி பார்த்தா ஒன்று இருக்கா, அங்கே பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்க. இது நிலாவா? நிறையுது கைஸ், நிறையுது. நம்ம தூங்கிட்டு அது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை கைஸ். இதில் நீங்கள் கீஸை தப்பு அமுக்குவேன். நானே ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால எலக்ட்ராவை வச்சு இப்போ நான் எலக்ட்ரா வச்சுருக்கேன்னா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண தெரியுன்றவங்க உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரா யூஸ் பண்ண, மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு ராக்கெட் எடுக்கணும். ராக்கெட் வச்சு ஸ்விங் பாருங்கள். ராக்கெட் எடுத்துட்டாலே போதும், மற்றது ஃபுல்லாக நம்மளே பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து சார் பார்க்குறாங்க அப்படின்னு சூப்பராக பறக்கலாங்க. எனக்கு வேறு அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ ராக்கெட்டை வச்சு மட்டுமே நீங்கள் சூப்பராக பறக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு செட்டப்பில் பொறுத்தவரையும் ராக்கெட்டை வச்சு பறக்கிறதுக்கு மேல் தான். ஏன்னா இப்போ நீங்கள் எலக்ட்ராவே வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே, எலக்ட்ரா வச்சா நீங்கள் மேலே பறக்கிறீங்க. சர்வைவலில் நம்ம இப்படிலாம் ஸ்பேஸ் எங்கேயும் மேலே பறக்க முடியாது. அதனால தான் எலக்ட்ராவை ஒரு பில்டிங்லேருந்து மேலே பறக்க வச்சோம்னா அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் பறந்து கிளியராக நடவடிக்கை எடுக்க முடியும். அதில் நீங்கள் பறந்து போகிறது தான் நீங்கள் நேராக சருன்னு போகலாம். ஆனால் இந்த வீடு மறந்து போட்டால் என்ன பண்ணுறது? இப்போ வீடு பாவம் தானே. ஓகே கைஸ், கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் வச்சாச்சு. எலக்ட்ரா இருக்குது. என்ன பண்ணுறது? ஹோல்ட் யுவர் பியா ஏன் ஓகே, ஃபாலோ மீ ஓவர் ஸ்லாப்பு வே. எதுக்கு நம்பர்ஸ்லாம் நமக்கு சொல்லுது? நம்பர் சொன்னீங்கன்னா அது வேலையே. நம்ம என்ன வேலைக்கு வந்தோம்னே வாங்கி போயிடுச்சு. ராக்கெட்டு ராக்கெட் எங்கேருந்து கைஸ் இருக்கும்? இந்த சொன்னேன்ல, இதுதான் காணாப்போ. கிராஃப்டிங் டேபிள் பற்றி நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் கீழே போட்டேன்.
இப்போ ராக்கெட்டை வச்சு எப்படி பறக்குதுன்னு சொல்லி தரேன் வித் சர்வைவலில். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கே வந்து போகணும். ராக்கெட் எடுத்து போகணும். ராக்கெட் எடுத்துகிட்டு இது உங்களுக்கு மொபைல் வெர்ஷன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மவுஸ் வெர்ஷன்னா எனக்கு லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். பார்க்கணும் கொஞ்சம் ஹைட்டான பில்டிங்லேயே முன்னேறவா. ஒரு உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு ஜம்பு போட்டுருவாங்க. ஒரு ஹைட்டான இடத்துக்கு போகணும். ஒரு ஹைட்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னா நார்மலாக கூட ராக்கெட்டாக விட்டுக்கலாங்க. மண்டையில் போய் ராக்கெட் விட்டுருவோம் எடுத்து. ட்ரேடருங்க ஒரு அடிச்சு கொண்டு விடுவேன். ஏதாவது ஒன்று கேட்குறேன், டைமண்ட் அது இதுன்னு. ஓகே ஐஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாடா பபாய் சி.